ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாகற்காய் தொக்கு. இது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவோட நம்ம இதை செய்ய போகிறோம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். இது 1 மந்த் ஆனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ பாகற்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/4 கப்பு தயிர், கெட்டி தயிர் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். இது கசப்பை எடுத்துரும். இப்போது கடாயில் நான் ஒரு 1/2 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தாங்க இந்த பாவக்காய் தொக்குக்கு சேர்க்கணும், ஏன்னா நல்லெண்ணெய் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். அதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு 10 பல்லு பூண்டு அதை நான் நசுக்கி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதோட இந்த மாதிரி நம்ம நசுக்கி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், அதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த அளவு வெங்காயம் வதங்கிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாவக்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பாவக்காய் இருக்கு இல்லையா, அதை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தான், நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பத்தலைனாலும் பிரச்சனைனா நம்ம பின்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. பாருங்கள், பாவக்காய் ஓரளவு வதங்கியிருக்கு, ஆனால் இன்னும் வேகணும். பாருங்கள், தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியே இருக்கக்கூடாது, அந்தளவு பாவக்காய் வேகணும். இப்போ இதில் நான் ஒரே ஒரு தக்காளி, இது ஃப்ளேவருக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம், கலரும் நல்லா கொடுக்கும். இது நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறோம். இது எண்ணெயிலே வதங்கணும், அப்போ தான் நல்லா நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இதில் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இதையும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. பாருங்கள், இப்போயே நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, அந்த அளவு இது நம்ம வதக்கணும். இப்போ இந்த சைஸ் புளி, ஒரு சின்ன லெமன் சைஸு, அதை ஒரு 1/4 கப்பு தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. புளியும் இதில் ப்ரிசர்வேட்டிவ் தான். நம்ம புளி சேர்க்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் அது கெட்டு போகாது. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போயும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் வெல்லம், அதை பொடி பண்ணி அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போயே பார்த்து தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் கூட ஒரு நீர் பதமே இருக்காதுங்க, அந்த அளவு நம்ம இதை எண்ணெயிலே வதக்கிடுறோம். இப்போயும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பாவக்காய் தொக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வதக்க தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், ஏன்னா நம்ம நல்லெண்ணெயிலே பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. பாருங்கள், பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு.
இது நீங்களே கிளறும் போதே பார்த்தா தெரியும், கொஞ்சம் கூட நீர்ப்பதம் இருக்காது. அவ்வளோதாங்க, சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி. இது நீங்கள் அப்படியே இப்போயே சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.